புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கடற்கரை பொது சொத்துக்கள் குறித்து அரசு முறையான கணக்கெடுப்பு நடத்தக்கோரி மீனவர் அமைப்பினர் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கடற்கரை வரைவு மேலாண்மை திட்டங்களை வெளியிட்டு திரும்ப பெறப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் புதுச்சேரியில் கடற்கரை பொது சொத்துக்கள் 612 ஏக்கர் பதியப்பட்டுள்ளன. ஆனால் 551 ஏக்கர் பொது சொத்துக்கள் இன்னும் பதியப்படவில்லை. இதேபோல் காரைக்கால் மாவட்டத்தில் 575 ஏக்கர் பதியப்படாமல் உள்ளது. மீனவர்கள் உரிமைகளுக்கு எதிராகவும் பெரும் முதலாளிக்கு ஆதரவாகவும் மீனவர்களின் பொது சொத்துக்களை தாரை பார்க்கும் திட்டமிடும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்டமாக சட்ட ஒழுங்கு சீர்கேடு வகையில் புதுச்சேரியில் போராட்டம் நடத்தப்படும் என்று மங்கையர் செல்வம் தெரிவித்துள்ளார். ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிவால் கென்னடி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் உள்ளிட்ட ஏராளமான சமூக அமைப்பினர் மற்றும் மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்.